இப்போ வந்து ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாமல் போனால் நம்ம என்னென்ன பண்ணுவோம், நம்ம பசங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு எல்லாருமே எதிர்கட்சிக்கு தெரியும். நம்ம பசங்க வந்து தியேட்டரில் போய் பேனரை போய் கிளிப்போம், தியேட்டர் ஸ்க்ரீனை கிளிப்போம். இதை வச்சு வந்து டிவிக்கோட நேமை ஸ்பாயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்களாம் வெயிட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. சிவகார்த்தியின் படம் வரும், சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சா போய் பாருங்கள், பிடிக்கலன்னா வீட்டில் உட்காந்து பொங்கலை செலிப்ரேஷன் பண்ணுங்கள். அதை விட்டுக்கிட்டு அங்கே போய் தியேட்டரில் போயிட்டு நீங்கள் வந்து ஏதாவது பண்ணீங்கன்னா கரெக்டாக வந்து டிவிக்கில் விஜய் என்ன ஃபேன்ஸ் வந்து இப்படி தான் இருக்காங்க, விஜயே கேட்க மாட்டார், நாளைக்கு வந்து அவர் சிஎம் ஆனாலும் இதே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 4 மாதம் தான் எலெக்ஷனுக்கு இருக்குது. இதை வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம போய் தியேட்டரில் கற்றுனாலும் ஸ்க்ரீனை கிழிச்சாலும் படம் வரப்போகிறது இல்லை, சரிங்களா? அதனால் வந்து படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எனக்கும் படத்தை பார்க்க முடியலன்னு ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. படம் வந்து நான் ட்ரெய்லர் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. இருந்தாலும் ஃப்ளாப் ஆகிற படமாகவே இருந்தாலும் ஆனால் நான் கடைசியாக பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருந்தேன். அந்த ஆர்வம் வந்து இப்போ வந்து வரலன்னு சொல்லும் போது ஒரு மாதிரியா வந்து எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க எனக்கு, அண்ணன் படத்தை கடைசியாக பார்க்கணும் ஆசையாக இருந்தோம், இப்படி பண்ணிட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறீங்க. வெயிட் பண்ணுங்க அப்புறம் கண்டிப்பாக நம்ம படம் வரும், சரிங்களா? இது நான் ஆல்ரெடி வந்து நவம்பர் அக்டோபர்லேயே நான் கெஸ் பண்ணேன். ஏன்னா ஜனவரி வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுற டைமில் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நம்ம படத்தை வந்து பிப்ரவரி இல்லை மார்ச்சுக்கு வந்து தள்ளி வைப்பாங்க. எலெக்ஷன் ஒட்டி தான் நம்ம படம் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கரெக்டாக அதே மாதிரியே வந்து பண்ணிட்டாங்க. நான் நினச்சது ஆல்ரெடி இது நினச்சது தான் நான். ஏன்னா வந்து கடைசி படம் ஆளுங்கட்சி வந்து என்ன பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக இடைஞ்சல் கொடுப்பாங்க, ரிலீஸ் பண்ண விட மாட்டான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் தான் பண்ணேன், இது நடக்கும்னு நினச்சி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா வந்து ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, பிப்ரவரி மார்ச்சில் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அதே மாதிரி தான் நடந்திருக்கு. சரி, எல்லாருக்கும் ஒரு வருத்தமாக தான் இருக்கும். படம் வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. வேறு என்ன சொல்லணும்னு தெரில. கண்டிப்பாக வந்து சிவகார்த்தியின் படத்தில் போய்ட்டு எதுவும் போய் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. எப்படி தியேட்டருக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு போட்டுருவாங்க, எப்படியும் வந்து நம்ம பசங்க ஏதாவது போய் அங்கே பண்ணுவான்ட்டு ஒரு ஊரில் வந்து 3 தியேட்டர் இருக்கா, அந்த தியேட்டருக்குலாம் வந்து போலீஸ் பாதுகாப்பு ப்ராப்பராக கொடுத்து தான் வந்து சிவகார்த்தியின் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம பசங்க ஏதாவது போய் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து யாருமே அந்த மாதிரி பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா நமக்கு வர ஓட்டு வந்து பாதிக்கும். இது ஜஸ்ட்டு சினிமா தான். இதுக்கப்புறம் தான் வந்து அரசியல் வருது. அது முக்கியமாக உங்களுக்கு சினிமா முக்கியமாக? உங்களுக்கு வந்து அரசியலில் விஜய் நான் வந்து சிஎம் ஆகுறது தான் முக்கியம்னா நீங்கள் வந்து தியேட்டரில் போயிட்டு எதுவுமே வைலன்ஸ் பண்ணாதீங்க. சேஃபாக வீட்டில் இருங்க, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். படம் என்றைக்கு வந்து ரிலீஸ்ன்னு சொல்கிறாங்களோ அன்றைக்கி போய் தியேட்டரில் பாருங்கள்.